நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹ. ஸ்ரீ ரங்கநாயகி தாயார், அவளை பற்றி ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும் தோத்திர நூலை சாதித்துள்ளார். அதிலே தெரிவிக்கிறார், மகாலட்சுமியின் கட்டாட்சம் நமக்கு அனைத்து செல்வத்தையும் கொடுக்கும். ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா, 7 பெருமகள் நம்மை வந்து சேரும். லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை கிடைத்ததானால் அன்பு, அறிவு, பேச்சாற்றல், உறுதி, செழிப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றி, செல்வம் ஆகிய 7ம் சேரும். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். ஞானம் வேணும், பக்தி வேணும், தொண்டு புரிதலாகிற செல்வம் வேணும், பொருட்செல்வமும் வேணும், தேக ஆரோக்கியம் வேணும். எது வேணும்னாலும் யாரிடத்தில் கேட்க? பெருமான் ஆண், அவனுக்கு இருக்கும் அன்பை விட பெண்கள் அனைவுக்கும் தலைவியாக இருக்கும். நாரீணாம் உத்தமா வதூகு, பெண்ணெனத்துக்கே தலைவியான மகாலட்சுமி அவள் கட்டாட்சம் இருந்தால்தான் இத்தனையின் நிறைவேறும். சுதாசகி சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதா, மகாலட்சுமியினுடைய வில் போன்று வளைந்திருக்கிற புருவக்கொடி, அந்த திருப்புருவங்கள் திரும்புமானால் யாரை பார்த்து திரும்புகின்றனவோ அவனிடத்தில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். அந்த லக்ஷ்மி தேவி நமக்கு அனைத்தையும் கொடுத்தாள்னு கூறினோம். என்ன இருக்க வேண்டும்? பெருமானை கேட்டால் புருஷகாரம் பண்ணி பெற்று கொடுக்கிறேன். லக்ஷ்மியினுடைய முக்கியமான பணியாது புருஷகாரம் பண்ணுகிறாள். அப்படியெனில் பெருமானை கொடுப்பவனாக ஆக்குகிறாள், நம்மை பெற்றுக்கொள்ளும் தகுதி படைத்தவனாக கடாட்சிக்கிறாள். நம்மை கடாட்சித்து நம் பாபங்கள் விலக பெருமானிடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாள். இது ஒருபுறம் செய்வது. அவரோ ஏற்கனவே நமக்கு இருக்கிற பாபங்களை கணக்கெடுத்து கொண்டு கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கோபத்தையும் தணிக்கிறாள். ஓர்புறத்தில் பெருமான் கோபத்தை தணித்து மற்றொரு புறத்தில் நமக்கும் அவனிடத்தில் ஈடுபாட்டை ஏற்படுத்தி இருவரையும் சேர்த்து வைக்கிறாள். இதுதானே பிராட்டி புருஷகாரம் செய்கிறாள். புருஷகாரகான அவளுக்கு திருநாமம். புருஷகாரம் பண்ணுகிறாள், புருஷகாரம் பண்ணுகிறாள் என்று வைணவ மரபிலே கூறுகிறோம். அப்போ மகாலட்சுமிக்குன்னு தனிச்சிறப்பு. இதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு கூறுகிறார்கள். திருமால், திரு சேர்ந்து பெருமை படைத்த மால். ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீயாலே பெருமை படைத்திருக்கிற நாராயணன். ஆக சம்பிரதாயமே வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டுமல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆக இந்த சம்பிரதாயத்துக்கு தனி பெருமை கூட்டுபவளே மகாலட்சுமி. ஆனால் அவளை பற்றி நாம் ரொம்ப குறைவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். 1000 பாடல்கள், விதவிதமான வேதாந்தம், அப்பப்படி வேதங்கள், இதிகாச புராணங்கள், இவை அனைத்தும் பெருமானுடைய பெருமை பேச வந்தன. ஆனால் நாம் அவனையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும் மகாலட்சுமியை பற்றி எத்தனை செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமி யார், பூமாதேவி யார், நீளாதேவி யார், அவர்கள் செய்யும் பணி என்ன, நம் குற்றங்களை எப்படி பொறுக்கிறார்கள், அனைவரையும் எப்படி அணைத்து கொள்ளுகிறார்கள், ஏன் லக்ஷ்மி கோவிலுக்கு போகிறோம், அஷ்டலக்ஷ்மி அவர்கள் யாவர், வீரலட்சுமியால் என்ன, தானியலட்சுமியால் என்ன, தனலட்சுமியால் என்ன, ஆங்காங்கு கோயில் கொண்டிருக்கிறார்களே அந்தந்த கோயில் மகாத்மியம் என்ன, எத்தனை விஷயம் மகாலட்சுமியை பற்றி உள்ளன. ஆனால் மறைந்து கிடக்கின்றன. அது அத்தனையும் நாம் தெரிந்து கொண்டோமானால் அப்போ நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போயிடும். யாரையும் லக்ஷ்மி அருகே அழைக்கிறாள். ஆனால் தீயவர்களை கொண்டு போய் பெருமானிடத்தில் சேர்ப்பதில்லை, தீமையை மாற்றுகிறாள். நாம் நல்லார்களாக இருந்தால் நன்மையை வளர்த்து கொடுக்கிறாள். நாம் தீயார்களாக இருந்தால் தீமையை தொலைத்து பெருமானிடத்தில் சேர்த்து விடுகிறாள். அவரை பற்றி ஸ்ரீ பராசர பட்டர் கூறும்போது இப்படி கூறுகிறார். ஹே தேவி, துவம் லஜ்ஜசே கதய கோயம் உதாரபாவா, எப்படி உன்னுடைய ஔதாரியத்தை வள்ளல் தன்மையை கொண்டாட போறேன்னு தெரியலையே. கீழே கடந்தத்தே ஐஸ்வர்யம் அக்ஷரகதின் பரமம் பதம் வா. ஐஸ்வர்யமோ ஆத்மானுபவமோ பெருமானையே அடைதலோ இது எதையுமே வெறும கைகூப்பினவனுக்கு கொடுத்துட்றாய். ஒரு தாய் தன் குழந்தை நிறைய முயற்சி எடுத்து தான் ஏதோ ரொம்ப வேலை செஞ்சாளா தான் அன்பை பொழிவாள். வந்தாலே அன்பு காட்ட மாட்டாளா?
அப்படியென்றோ நீ செய்கிறீர்? அனைத்தையும் கொடுத்து முடித்துவிட்டு இன்னும் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று வெட்கத்தோடே தலையை குனிந்திருக்கிறீரா? பிராட்டி இயற்கையில் அப்படி குனிந்த தலையோடு இருக்கிறாள். பெரிய பெருமாளை பார்த்த வெட்கம். ஆனால் பட்டர் தற்குறிப்பேற்ற அணியாக புலவர் தான் குறிப்பேற்றுகிறார். தாயே, நீர் தலை குனிந்திருப்பதை பார்த்தால் வெட்கப்படுகிறீர் போலும். அனைத்தையும் கொடுத்து விட்டீர், இனி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை நினைக்கிறீரா? உண்மையே கொடுத்தீரே, பெருமானையே பெற்று கொடுத்தீரே, இன்னுமென். ஆகவே இப்ப 2 கருத்துகளையும் நாம பார்த்து முடிச்சிட்டோம். ஓர் புறத்தில் பெரியார்கள் அனைவரையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள். எந்த தீயவனையும் மகாலட்சுமி அணைத்துக் கொள்ளுகிறாள், திருத்துகிறாள், ராவணனுக்கும் உபதேசித்தாள் பார்த்தோம். அதே இன்னொரு புறத்தில் பல ஆழ்வார்கள் வேண்டாம், இந்த வையத்தோடே கூடாது, தீயார் நட்பு கூடாது, கூடா நட்பு கூடாது, துஷ்டர்களோட சகவாசமே வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். இப்ப விதுரர் சொல்லிட்டு இருக்கிறது, வேண்டாம், துஷ்ட சகவாசத்தை விட்டுடு, உன் துரியோதனனை திருத்து, அவன் துஷ்டனா இருந்தா அவனையே விட்டுடு. நமக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன துரியோதனன் பிள்ளை, அப்போ பிள்ளையை போய் விட்டுடுங்கிறாரேன்னா? முன்னாடியே பார்த்தோமே, பிறந்த நாளே சொன்னேன், இந்த ஒருத்தரை தியாகம் பண்ணாயானால் 99 பேர் வாழலாம். இந்த ஒரு பிள்ளையை காப்பாற்றணும்னு பார்த்தியானா நாட்டுக்கே அழிவு. ஆகவே இவனை விட்டுவிடுன்னு கூறினேன். அப்போ முரண்படுறதா? சேர்த்துக்கணும்னு எல்லாரும் சொல்கிறார்கள், விட்டுடுன்னு விதுரர் சொல்லிட்டு இருக்கார். இதே போல நமக்கும் நம் வாழ்க்கையில் நிலைமை வரலாம். நமக்கு நெருங்கிய உறவினர், இவர் என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாமா கூடாதா, இவரோட பழகலாமா கூடாதா தோணும். அதற்குத்தான் இப்போ நம்ம விடை பார்க்க போகிறோம். ஆக இது உண்மையான ப்ராப்ளம் தான், உலகத்திலே இருக்கிற ப்ராப்ளம். இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கலாம், நம்முடைய கசன் பிரதராக இருக்கும், நம்ம சித்தப்பாவாக இருக்கும், நம்ம மாமியாராக இருக்கும், நம்ம மருமகனாக இருக்கும். அவர்களுக்கே நல்லெண்ணம் இருக்காது, தீயவர்களாக உலக பண்பின்படியே கூட பொய் சொல்லுபவர்களாய் சூது தெரிந்தவர்களாய் இருக்கலாம். அல்லது ஆன்மீக பாதையில்னு பார்த்தோம்னால் பெருமானையே ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், இவர் என்ன கடவுள் பெருசாக சாதித்து விடுகிறார் என்ன அவரையும் குற்றம் கூறுபவர்களாய், இப்படி இருப்பவர்களோடு தான் நான் தினமும் பழக வேண்டி இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி இருக்கும்போது கூடுமா கூடாதா என்பதே கேள்வி. வள்ளுவனார் மற்றொரு குறளில் கூறும்போதும், யாரோடு சேருகிறோமோ, எந்த நிலத்தோடு தண்ணீர் சேர்ந்திருக்கிறதோ அந்த நிலத்தின் தன்மையே தண்ணீருக்கும் வரும் என்று கூறுகிறார். அப்போ அதை நினைத்தால் நமக்கு பயமாகத்தானே இருக்கும். இந்த இரண்டனுக்குள் எப்படி இருக்கலாம்? அழகான முடிவு. கண்டிப்பாக அனைவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அவரவர்களோடு கூடியிருக்க வேண்டும், மொத்த பேரும் இறைவனுடைய அருள் பெற வேண்டும். இதற்காகத்தான் நாம் ஆந்தனையும் முயற்சிக்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சியில் இறங்குவதற்கு முன்பாக நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அறிந்திருக்கும் கருத்து, நம் தவம், நம்முடைய தியானம், நம்முடைய ஜபம் ஆகியவற்றை நன்கு வைத்து கொண்டு பிற்பாடு கூப்பிடத் தொடங்க வேண்டும். வரலாம். ஆனால் மற்ற பேரோடே பேச முற்படும் போதும் 2-3 ஜாகிரதையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஒன்று, இதனால் அவர்கள் திருந்துகிறார்களா அல்லரா? திருந்துவிட்டால் ஓஹோன்னு மகிழ்ச்சி அடையலாம், திருந்தாவிட்டால் மனத்தளர்ச்சி அடைவோம் என்று நமக்கு எண்ணம் கூடாது. முயற்சி எடுக்கிறோம், அதன் பயனை பற்றி நாம் யோசிக்கப் போவதில்லை. பயன் பெற்றால் அவர்களுக்கு பயன், இறைவனுக்கு பயன். பயன் இல்லாவிட்டால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவர்களுக்குத்தான் நஷ்டம். இப்படி ஒரு நிலைமை இருந்தாலே நாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆக பேசத் தொடங்கும் போதோ, இன்னொருத்தரோடைய பழகத் தொடங்கும் போதோ, இதனால் எந்த நஷ்டமும் நமக்கு கூடாது, எந்த பயனும் நமக்கு தேவையில்லை. பயனடைவோம்னு எதிர்பார்த்தாலும் பயன் கிட்டாவிட்டால் துன்பப்படுவோம். நஷ்டமடைவது நாம் நினைத்தாலும் நஷ்டமடைந்தோம் நினைத்தால் துன்பப்படுவோம். இந்த துன்பம் வேண்டாம். அதற்காக பயனை பற்றியோ நஷ்டத்தை பற்றியோ கவலைப்படாமல் பேசுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கர்மத்தை செய்வதில் தான் உனக்கு தகுதி, யோக்கியத்தை, அதன் பலத்தை பற்றி நீ சிந்திக்காதே என்று கண்ணன் கூறியிருக்கார். இப்போ நாம் இங்கேருந்து கிளம்புறோம், 100 பேரை அழைச்சிட்டு யாத்திரைக்கு போகிறோம். நாங்களும் பல தடவை யாத்திரைக்கு போயிட்டு வந்திருக்கோம். 3000 பேரோடு போயிருக்கோம். ட்ரஸ்டிலிருந்து 7500 பேரோடு யாத்திரைக்கு போனோம். போகும்போது அனைவரும் பலதரப்பட்டவர்களும் கலந்து கொள்வார்கள், பக்தர்களே. ஆனால் எல்லாரும் கண்ணனுக்கென்னேவா இருந்தாமல் கூட இருக்கலாம்.
ஆனால் அந்த 10 நாள் யாத்திரைக்கு பிற்பாடு கண்ணன் திருவடிப்பட்ட இடத்தை சேவித்து பலரும் மனத்தில் இன்னும் ஆசையை வளர்த்து கொண்டு நல்ல பக்திமான்களாக ஆகியிருப்பார்கள். அவர்கள் ஆர் என்பதை நாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனார்களா ஆகலையா நாம் கவலைப்படக்கூடாது. அழைச்சின்னு போகிறது, உழைக்கிறது, புஸ்தகம் போட்டு கொடுக்கறது, விஷயங்களை எடுத்து சொல்லுவது, இடத்தை சேவை பண்ணி வைக்கிறது, இவ்வளவே நம்ம வேலை. இதற்கு மேல் அதனால் ஒரு பயன் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு நம்ம நினைத்தோம்னா அதனால் நஷ்டம் ஏற்படும் போதும் நாம் தான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். பயனிலும் விருப்பம் வைக்காவிட்டால் நஷ்டத்தின் போது நமக்கு துன்பமே கிட்டாது. ஆகவே இந்த ஒரு ப்ரிகாஷன் நாம் பழக ஆரம்பிக்கிறச்சே யாரோடையோ பழகிறோம், அப்போ ரொம்ப காஷியஸாக இதனால் லாப நஷ்டம் என்னதல்ல. ஒன்று, இது ஒருவேளை பலிக்காமல் போனாலும், நான் எடுக்கும் முயற்சி பலிக்காமலே போனாலும் நான் மலம் தளர்ந்து போய்விடப் போவதில்லை. 2, இன்னொருத்தரை ஏதானும் சொல்லப்போனால் அதை முதல்ல நான் கடைப்பிடிக்கிறேனான்னு பார்த்து கொள்வோம். நாம் கடைப்பிடித்தால் மற்றொருத்தருக்கு கூறுவோம், இல்லையேல் கூற மாட்டோம். இதை போல சிலதை மட்டும் நீங்கள் மனசில் வரவழைச்சுன்னு பேச ஆரம்பிங்கோ, தாராளமாக வாழ்க்கை ரசிக்கும் ஆரோடையும் பழகலாம். பெரியாழ்வார் அனைவரையும் கூப்பிட்டாரே, ஆனால் நம்மாழ்வார் குலசேகரர் வேண்டாம் என்று தள்ளுகிறாரேனால் அப்படி அல்ல. முதல் நிலையில் பெரியாழ்வார் கூப்பிடுகிறார். திருந்து விட்டால் சரி, திருந்தாவிட்டால் அப்படி திருந்தாதவர்களோடு தான் நம்மாழ்வார் தொடர்பு வேண்டாம் என்கிறார். முயற்சியே பண்ணாமல் தொடர்பு வேண்டான்னு கூறவில்லை. ஆழ்வாரும் பல பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். வாருங்கோள் சேருங்கோள் என அனைத்து ரிஷிகளும் ஆழ்வார்களும் கூப்பிடுவார்கள். யாரெல்லாம் திருந்தி விட்டார்களோ அவர்களோட பழகி ஆனந்தப்படுவார்கள். யார் திருந்தவில்லையோ அவர்களிடத்திலிருந்து விலகி விடுவார்கள். அந்த விலகி அந்த வெறுப்பில் பாடினது தான் குலசேகரர் பாசுரம், அந்த வெறுப்பில் பாடியது தான் நம்மாழ்வார் பாசுரம். ஆகவே ரெண்டையும் முரண்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். முதலில் முயல்கிறோம், அப்போது அனைவரும் வேணும். திருந்த உள்ளத்தோட முயல்கிறோம். விதுரர் முயற்சி பண்ணிவிட்டார், சகுனியினிடத்தில் பேசி பார்த்தார், துரியோதனிடத்தில் பேசி பார்த்தார். அப்போதெல்லாம் அவர் குறை கூறவில்லையே, ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர்கள் எத்தனை பேசியும் இனி திருந்தார்கள், கண்ணனிடத்தையே எதிர்க்கிறார்கள், அனைவர் நல்லவர்களும் பிடிக்கவில்லை என்றான பிற்பாடுதான் விட்டுவிடு என்று உபதேசம் பண்ணுகிறார். இந்த கருத்தை நாம் புரிஞ்சுக்கணும். முதல் முயற்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக முயல வேண்டும். ஆனால் கேட்கவில்லையானால் நாம் என்ன செய்ய முடியும்? விலகித்தான் வாழ்வதற்கு முடியும். அதைத்தான் விலகுகிறோம்னு நம்மாழ்வார் கூறுகிறார், குலசேகரர் கூறுகிறார். இது அழகான ஒரு கருத்து. இந்த கருத்தை கண்டோம்.